ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம்பூரி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த 4 நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி, 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சமையல் உப்பு. இப்போ இது பச்சரிசி மாவு 200 கிராம், அதே மாதிரி மைதா மாவும் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு, ஜீனி, மஞ்சள் பொடி, சமையல் உப்பு, அதாவது சமையல் சோடா. இது தோசை மாவு 1 கப் எடுக்க போகிறோம். நம்ம எந்த கப்புக்கு அளந்தோமோ அதே கப்புக்கு தோசை மாவு, அரைச்ச தோசை மாவு, புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க. இட்லிக்கு ஊற்றுற டைம் இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற உள்ள மாவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு ஊற்றுற மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பழம்பூரியும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க. 1 கப் தோசை மாவு ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தோசை மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கப்பில் இருக்கிறத எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு, பச்சரிசி மாவு, அப்புறம் தோசை மாவு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, ஜீனி, மஞ்சள் பொடி அந்த கலருக்காக சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட கலர் பொடி இருந்தால் நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அடுத்து சமையல் சோடா, இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பழத்தை முக்கி போடுற மாதிரி இருக்கணும். அதாவது பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தோசை மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கு தான் தோசை மாவு சேர்க்குறோம். தோசை மாவு இல்லை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாலும் இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மாவு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டிகள் இருக்குது, அதனால் கட்டி இல்லாமல் கரைக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கட்டி இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் மாறிடும். மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பழத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிச்சு எடுத்துக்கலாம். இது நேந்திரம் பழம் தான் எடுத்திருக்கேன். மீதி எந்த பழத்தில் போட்டாலும் டேஸ்ட்டு வராது. இந்த பழத்தில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழம் பஜ்ஜி அப்படின்னாலே அது நேந்திரம் பழத்தில் தான் போடுவாங்க. இப்போ இதில் இருக்க தொலி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். முன்னையும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தொலியையும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. தொலியை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பழம் இன்னும் நல்லா பழுத்திருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் தான் பழுத்திருக்கு. நல்லா வெளியில் இருக்கிற அந்த பழத்தொலி நல்ல கருப்பு கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பழம் பழுக்கணும். கலர் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டேஸ்டி இருக்கும். இதை விட நல்லா பழுத்திருக்கணும் பழம். இப்போ இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணினாலும் போடலாம். இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு பழத்தை மொத்தமாக 8 பீஸாக ஆக்க போகிறோம். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா 2ஆக கட் பண்ணி திரும்ப 2ஆக கட் பண்ணி போட்டுருவாங்க. இதையே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னும் 4 பீஸாக மாற்றிக்கலாம். இப்போ பழத்தை 2ஆக ஆக்கியாச்சு. இனிமேல் 4 பீஸாக மாற்றிக்கோங்க. இன்னும் அதையும் திரும்பியும் பாதியாக கட் பண்ணதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பஜ்ஜிக்கு எடுக்கிற மாதிரி நல்லா குட்டி லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் பழம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லேயரை மாற்றிக்கோங்க. லேயரை மாற்றினதுக்கப்புறம் இப்போது மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ண பழத்தை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பழத்தை நீங்கள் முழு பழமாக போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம். குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கூடுதலாகவும் கிடைக்கும். ரொம்ப பழமாக போட்டோம், பெருசாக போட்டோம் அப்படின்னா வெறும் பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த பழத்தோட பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும், குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு பழம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா மாறணும். நம்ம அந்த ப்ரௌன் அந்த எல்லோ கலரில் வரணும். ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். அந்த எல்லோ கலருக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம். மஞ்சள் பொடி சேர்த்தா தான் இந்த எல்லோ கலர் வரும். இல்லைன்னா பழம்பூரி என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ப்ரௌனிஷ் கலராக தான் வரும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழம்பூரி ரெடி ஆயிடும்.
இப்போ பழம்பூரி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா வேக வைக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் 2 பக்கமும் வெந்துடுச்சு. கலர் இந்த மாதிரி மாறணும். இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பழம்பூரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் கூட பழம்பஜ்ஜி எப்படி செய்யணும்னு நினைக்கிறப்ப கடலை மாவுலையோ மைதா மாவில் போடுவாங்க அப்படின்னு தெரியாது. பஜ்ஜி போடுற மாவில் தான் போடுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கப்ப தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. பழம்புரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கடலை மாவுலலாம் போட முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மைதா மாவும் பச்சரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் பழம்புரி பஜ்ஜி ரெடியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வடிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடா கண்டிப்பாக நம்ம போடணும். குக்கிங் சோடா போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஒன்றுக்கு தான் நம்ம குக்கிங் சோடா சேர்க்குறோம். குக்கிங் சோடா சேர்க்காமல் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக குக்கிங் சோடா இருந்தால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்தாச்சு. மாவை கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் பிணைஞ்சிட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த நம்ம சேர்த்த குக்கிங் சோடா எல்லாமே ஆக்டிவ் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழம்பூரி பஜ்ஜி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.